இதுக்கு முந்தினதில வந்து என்னைய குறிச்சு நான் சொன்னேன். இது என்னைய குறிச்சு பெருமையோ, மேட்டிமையும் இல்ல. என் வாழ்க்கையிலயும் இப்படி சவுல போல தான் எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு இல்ல. எனக்குன்னு ஒரு திறன் இல்லன்னும்போது, ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சில காரியங்கள் சொல்லும்போது, இந்த அற்பமான பாத்திரத்துக்கு புரியல. என் தாயார் சொல்லும்போது புரியல. ஆவிக்குரிய தகப்பன் சொல்லும்போது புரியல. ஆவிக்குரிய தாய் சொல்லும்போது புரியல. மூப்பர்கள் சொல்லும்போது புரியல. விசுவாசிகள் சொல்லும்போது புரியல. ஆனா ஒரு காலத்தில உணர்ந்தேன். உங்களோட வாழ்க்கையிலும் அப்படி இருக்கும்ல. உங்கள ஆண்டவர் ஒரு ஊழியத்தில வச்சிருப்பாரு. உங்களுக்குன்னு ஒரு வரன் குடுத்திருப்பாரு. உங்களுக்குன்னு ஒரு திறன் குடுத்திருப்பார்ல. அது புரியாமயே நீங்க யோசிச்சிருப்பீங்களா? அதுக்காக தான் இத நான் சொல்றேன். உங்களுக்கு ஆண்டவர் பேசுறது புரியலன்னா, தேவ சமூகத்தில உட்காருங்க. அப்படியும் உங்களால அது கண்டுபிடிக்க முடியலையா? ஆவிக்குரிய தகப்பன் முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட போய் உட்காருங்க. உங்க பாஸ்டர்ட்ட கேளுங்க. உங்களுடைய அம்மா, அப்பாட்ட கேளுங்க. அப்ப அவங்க வியாக்கியானத்தோட உங்களுக்கு சில காரியங்கள பைபிள்லருந்து எடுத்து காமிப்பாங்க. அப்ப தான் உங்களுக்கு புரியும். இப்ப சவுலோட நிலைமை எப்படி பார்த்தீங்களா? அவர் ஹைட்டா இருக்கிறதே அவர் பார்க்கல. மத்தவங்களோட அழகுள்ளதையும் அவர் பார்க்கல. ஆனா அந்த மனதில ஏற்பட்ட அந்த வார்த்தை நிமித்தமா வேதனை நிமிச்சமா நான்லாம் கோத்திரத்துலலாம் நான்லாம் எங்க கோத்திரம்லாம் சின்ன கோத்திரங்க. என் குடும்பம்லாம் அற்பமான குடும்பங்க. நான்லாம் எம்மாத்திரங்க அப்படின்னு சொன்னவர தான் கர்த்தர் அதே கோத்திரத்திலருந்து, அதே குடும்பத்திலருந்து இந்த மனவேதனை அடைந்த சவுல முன்னாடி நிப்பாட்டி ராஜாவா அபிஷேகம் பண்ணார்ல. உங்களையும் ஒரு காரியத்துல அப்படி வச்சிருக்கிறாரா? இல்லையா?